சப்போஸ் என்கிட்ட டைபோல் இருக்குன்னு வச்சுப்போம். டைபோல்னால் ஒன்றும் கிடையாது, டூ ஈக்குவலன்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ், அதுதான் டைபோல்னு சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு டி. டைபோல்னால் P ஒரு ஏதாவது ஒரு சார்ஜும் ரெண்டுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து டைபோல் கிடச்சிடும். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு மட்டும்தான் வந்து பெருசாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி இட் இஸ் ஸோ ஸ்மால், ரைட்? இப்போ வந்து இந்த இமேஜை ஜூம் அவுட் பண்ணி பாருங்களேன், அப்படியே ஒரு பாயிண்ட் சார்ஜாக உங்களால் பார்க்கணும். பாயிண்ட் சார்ஜாக மாதிரி இல்லை, இது பாயிண்ட்டே தான், கரெக்டாக? ஸோ என்ன தான் இது பாயிண்ட்டாக இருந்தாலுமே இந்த ரெண்டு சார்ஜஸை சுற்றி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோவோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப்போலை சுற்றி இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். ஆனால் நம்ம அந்த ஆக்சியல் லைனில் இந்த இடத்துல இந்த ஆக்சியல் லைனில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட அல்டிமேட் எய்ம். காட் த பாயிண்ட்? ஆக்சியல் லைன்னா என்ன? ரெண்டு சார்ஜஸ் வழியாக போகிற அந்த லைனுக்கு பேர் தான் ஆக்சியல் லைன்னு சொல்லுவாங்க, ரைட்? இதே இமேஜை வந்து அடுத்த சைடில் போட்டிருக்கோம், பட் வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் டி. இப்போ நான் வந்து இந்த ஆக்சியல் லைனில் ரொம்ப தூரத்தில் வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுப்போம். ஜஸ்ட் கன்சிடர் திஸ் இஸ் ஆர். ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சுருக்கேன். டெஸ்ட் சார்ஜ்னா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டெஸ்ட் சார்ஜ். அது 1 கூலும் ஆஃப் சார்ஜ்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த பாயிண்ட். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெகட்டிவ் சார்ஜ்னால இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ்னால இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத தனித்தனியாக கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வேலை. ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ்னால் க்ரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது நெகட்டிவ் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவும் நெகட்டிவ் வந்து என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இந்த நெகட்டிவ் சார்ஜை நோக்கி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். அதுவே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் பாருங்கள், இது பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ், ரெண்டுமே ரிப்பல் ஆகும். அப்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். நவ் நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது. ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கரெக்ட் பாயிண்ட்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். ஏன் நம்ம மைனஸ் பண்ணுறோம்? ஏன்னா இது வெக்டார் குவான்டிட்டி, ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. கரெக்ட் பாயிண்ட்? அப்போது வந்து நம்ம வந்து சப்ராக்ட் தான் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜ்னால க்ரியேட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கா, இல்லை நெகட்டிவ் சார்ஜ்னால க்ரியேட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கா? பேசிக் கொஷின். எலக்ட்ரிக் ஃபீல்டோட பேசிக் ஃபார்முலா என்ன? KQ டிவைடட் பை R ஸ்கொயர். அதாவது R ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும், டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் சார்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் இஸ் கிரேட்டர் தேன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். நவ் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிப்போமா? எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னது? பேசிக் ஃபார்முலா KQ டிவைடட் பை R ஸ்கொயர். R ஸ்கொயருங்கிறது என்னது? பாசிட்டிவ் சார்ஜுக்கும் டெஸ்ட் சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மைனஸ் KQ டிவைடட் பை, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்ன? நம்ம வந்து பார்த்துருப்போம், இது வந்து R. ஆனால் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் டெஸ்ட் சார்ஜுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? இது R ப்ளஸ் D. இந்த டியும் வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். R ப்ளஸ் D த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம KQ வந்து காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருவோமா? K இன்ட்டு Q 1 divided by R square minus 1 divided by R plus D the whole square.
ரைட். இதுக்கப்புறம் வந்து மேத்தமேட்டிக்கல் ஸ்டெப்பு தான். KQ into just cross multiple பண்ணுங்க R plus D the whole square minus R square the whole divided by R square into R plus D the whole square. ரைட். இந்த ஃபார்மேட்டை பாருங்களேன், A plus B the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. இது சி A plus B the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. A plus B the whole square ஃபார்முலா என்ன? சி எழுதுகிறேன், A square plus சி A square plus B square plus twice A Bன்னு எழுதலாமா? got it? மைனஸ் இந்த R square அப்படியே போட்டுப்போம், the whole divided by R square into R plus D the whole square எழுதலாமா? look here, D வந்து ரெட் கலரில் மாற்றுவோம். ஏன்னு சொல்கிறேன், நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொல்லும்போது இங்கே பாருங்களேன், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் வந்து ரொம்ப 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 நெக்லிஜிபிளாக இருக்கும். ஆனால் நம்ம சூஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, R இஸ் வெரி 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 கிரேட்டர் தென் D. ஸோ இந்த Dயை வந்து நெக்லெக்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? இந்த இடத்துல இதுவும் D, சாரி B கிடையாது. ஸோ இந்த Dயையும் இந்த D நெக்லெக்ட் பண்ண போகிறோம். ஒய் நாட் இது ஏன் நெக்லெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம Dயோட வேல்யூ வந்து 0.1ன்னு வச்சுப்போம். சும்மா டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஒரு 1000ன்னு வச்சுப்போம், 1000 சென்டிமீட்டர் ஏதோ ஒன்று. ஆரையும் டியும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள், 1000 into 0.1 R into D is equal to 100 you will get. கரெக்டாக? அதுவே D ஸ்கொயரை நம்ம வந்து இது பண்ணுங்கள், Dங்கிறது வந்து 0.1 again 0.1 0.01 you will get. கரெக்டாக? அப்போது நம்ம Dயை ஸ்கொயர் பண்ணால் மறுபடியும் லோவஸ்ட் வேல்யூக்கு தான் போகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த Dயையும் D ஸ்கொயரையும் இந்த D ஸ்கொயரையும் வந்து நெக்லெக்ட் பண்ண போகிறோம். got the point? now remaining thing என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். E is equal to KQ into இந்த ப்ளஸ் R ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா, 2RD divided by இந்த D வந்து கேன்சல் ஆயிடுச்சு, நெக்லெக்ட் பண்ணிட்டோம். R ஸ்கொயர் into R ஸ்கொயர் R power 4ன்னு வந்துடும். ரைட். I'll write here. So I will rearrange the formula. R into இந்த 2 வெளியே கொண்டு வந்துருவோம் பாருங்கள், 2K Q into இந்த Rரும் R power 4ம் கேன்சல் ஆகும், we will get R cube. 2KQD divided by R cube ஒன்று வரும். E is equal to 2 into K, இந்த Q into D என்ன சொல்லுங்க பார்ப்போம், டைபோல். குட். இந்த ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தோம், P is equal to Q into D. ரைட். ஸோ P divided by R cube. This is the formula to find the electric field at axial line.